பைபிளில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் வீணாவதில்லை. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் நம்பலை, ஆனால் இப்போ நம்புகிறேன். ஏன்னா அதில் சொல்லுவாங்க, சொன்னார் அப்படி சொல்லிட்டு, நான் உங்களுடன் இருந்து செய்யும் காரியங்கள் மிக பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்ட்டு. அது இப்போ உண்மையாயிட்டு, இந்த பாதிரிங்களால் அது உண்மையாயிட்டு இருக்குது. நான் கூட பொய்யா இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பாதிரி பசங்க பண்ணுற பாதிரி பாவிகள் பண்ணுறானுங்க பாருங்க. டெய்லி இந்த இதில் தினத்தந்தியில் வந்து தினம் ஒரு தகவல்னு போடுறதுக்கு பதிலாக தினம் ஒரு பாதிரி அப்படின்னு போடலாம் போல இருக்குது. எந்த பொண்ணை கைப்பிடிச்சிருந்தா, எந்த பொண்ணை எங்கே பிடிச்சி கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க. சென்னையில் பெந்தகோஸ்தே பாதிரியார் வந்து என்னை வந்து உங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்கும்போது எப்படி இருந்த அப்படின்னு கேட்டு கேவலமாக கேட்குறாரு அப்படின்ட்டு. இவங்களை நம்பி மதம் மாறி போனவங்களை நினச்சா பாவமாக இருக்குது. இவங்களோட நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்ட்டு. போனவனோட ஏற்கனவே கேரளாவில் பார்த்தோம், பாவ மன்னிப்புக்கு போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே பெண்ணை வந்து பல பாதிரியார்கள், மறந்துக்க மாட்டீங்க, கோர்ட்டில் கேஸ் கூட நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதே கேரளாவில் கன்னியாஸ்திரி ஒருத்தி வந்து நான் தான் இயேசுவின் இது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் பண்ணியிருக்காங்க. பல கன்னியாஸ்திரிகள் அந்த மாதிரி கண்ணீர் கதைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அங்கெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வரவங்களை கைப்பிடிச்சி அந்த 12 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, இப்போ இந்த இது. அப்போ இவங்க இங்கே வந்து மதத்தை வளர்க்க வந்தாங்களா, இல்லை மதத்தின் பெயரால் பாலியல் பலாத்காரம் பண்ண வந்தாங்களா அப்படின்ட்டு அப்பாவி மக்கள் வந்து அதிர்ச்சியில் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். இந்து மதத்தில் நம்ம ஒரு ஃபோன் வாங்கினா கூட யோசிக்கிறோம். ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சோப்பு, துணி வைக்கிறதுக்கு ஒரு சோப்பு வாங்குறதா, இந்த சோப்பு வாங்குறதா, அந்த சோப்பு வாங்குறதா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். 2 ரூபாய்க்கு காப்பித்தூள் வாங்கினா கூட இது வாங்கலாமா அது வாங்கலாமா, அந்த காப்பித்தூள் இந்த காப்பித்தூளான்னு யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஈண்டெடுத்த தாய் மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போக சொல்ல யோசிக்கணும், இந்த மதம் சரியா அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி வந்து யோசிக்காமல் போன பாவிகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பெண்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது, சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதிரி பாவிகளோட தொடர்பில் இருந்தாங்கன்னா, பாவி வேணாண்டா, பாதிரி பாவி பாலியல் பலாத்காரம் பண்ணிகிட்டு இருக்காண்டா, பாவியே மணந்திருந்துடா, இங்கே வந்துடுறான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிடுங்க. நாளைக்கு அவங்க வந்து கதறும்போது நீங்களும் உட்காந்து கண்ணீர் விடுற மாதிரி ஆயிரப்போகுது. உங்கள் சொந்தக்காரங்களை, உங்கள் தெருவில் உள்ளவங்களை, உங்கள் ஊர்க்காரங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது. அதனால் இந்த எனக்கு வந்து இதை பற்றி பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினமும் ஒரு பாதிரியார் வந்து பண்ணிட்டு இருந்தால் போய் நம்ம இதாக பேசிட்டு நம்ம வேலை இல்லை, இவங்களை பற்றி பேச நமக்கு வேலை. அதனால் நம்ம வீட்டு, நம்ம சொந்தம், நம்ம தெரு, நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம், பாவிகளே மணந்திருந்துங்கள். அங்கே போனீங்கன்னா பாதிரி கையை பிடிச்சி எழுப்பாங்க வீட்டு பொண்ணை. அதனால் பேசாமல் நான் சொன்ன மாதிரி அந்த 2 ரூபா ஷாம்புக்கே இவ்வளோ யோசிக்கிறோம். நம்ம மதம் மாறும்போது யோசிங்க. வீட்டு பெண்களோட கற்பு பற்றிய விஷயம் இது. அதனால் நாம் நம் தாய் மதத்தை மட்டும் நம்புவோம். மற்ற பேய் மதத்தை நம்பி போய் இப்படி வந்து ரோட்டில் வந்து நிற்காதீங்கப்பா. பார்க்கவே பாவமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. சோத்துக்கும் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போனவங்க தான் கிறிஸ்தவன் மக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுனா, சோத்துக்கு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போய் பொண்ணை போய் இப்படி விட்டிங்களடா, உங்கள் வீட்டு பெண்கள் இப்படி விட்டு நிற்கிறீங்களாடான்ட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே பேச வார்த்தையும் வர மாட்டேங்குது.